வணக்கம். இது கதை புக். நான் கீதா. இங்கே நம்ம குழந்தைங்களுக்கான கதையை கேட்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற கதை ஓயாம பேசிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆமையை பத்தி. ஒரு ஊர்ல ஒரு ஏரி இருந்தது. அந்த ஏரியில பறவைகள் நிறைய தண்ணி குடிக்கும். 2 அன்னப்பறவையும் ஒரு ஆமையும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, நண்பர்களா இருந்தாங்க. இந்த ஆமை ஓயாம பேசிட்டே இருக்கும். காலையில் எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எப்பவும் பேசிட்டே இருக்கும். ஒரு வருஷம் என்னாச்சு, அந்த ஏரியில மழை, அந்த ஊர்ல மழை ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால ஏரியிலையும் தண்ணி கம்மி. இப்ப ஏரியில தண்ணி கம்மி ஆனோடனே இந்த பறவைகள் முடிவு பண்ணுச்சு, இந்த மலையை தாண்டி அந்த பக்கமா போயிட்டோம்னா கொஞ்சம் செழிப்பா இருக்கு, நிறைய தண்ணி இருக்கு, நம்ம அங்க போலாம் அப்படின்னு பேசுறாங்க. இந்த ஆமைக்கும் போகணும்னு ஆசை. அந்த ஊருக்கு என்னையும் கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்குது. இந்த அன்னப்பறவைகளுக்கும் ரொம்ப ஆசை. சரி, இது நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்மளும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனா எப்படி கூட்டிட்டு போறது? பறவைகள் 2ம் பறந்து போயிடலாம். ஆமை நடக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லோ ஆகுமே, ரொம்ப மெதுவா தானே நடக்கும், என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. சரி, இவ்வளோ தூரம் போகணும்னா நம்ம ஒன்று பண்ணலாம். ஒரு கம்பு எடுக்கலாம். அந்த கம்போட ஒரு பக்கமா ஒரு பறவையும் இன்னொரு எண்டில் இன்னொரு பறவையும் பிடிச்சிக்கிட்டோம். இந்த கம்போட நடுவுல அந்த ஆமை வாயில கவிக்கிட்டோம். இப்படியே நம்ம பறந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. 3 பேத்துக்குமே இது ஒரு நல்ல யோசனையா இருக்கு, நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பை தேடி கண்டுபிடிச்சு அவங்களும் எல்லாம் செட் பண்ணி ரெடி பண்ணிட்டு பறக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பறந்துக்கிட்டே இருந்தா இந்த ஆமைக்கு ஆச்சரியம் தாங்கலை. ஏன்னா கீழேயே இருந்து பார்த்தது மேலே போய் அப்படியே கீழே இருக்கக்கூடிய மரங்கள், மற்ற விலங்குகள், ஊர் மக்கள், வீடு, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நேரம் பேசாம இருந்தது. ஆமை பாரேன் பறக்குதுன்னு யாரோ ஏதோ சொன்னதை பார்த்து இதுவும் வாயை திறந்து பதில் சொல்லணும்னு நினைச்சது. கம்பை பிடிச்சி மேலே பறந்துட்டு இருக்கு. வாயை திறந்தா என்ன ஆகும்? டப்புன்னு கீழே விழுந்துருச்சு. கல்லெல்லாம் அடி. ஒரு திருக்குறள் இதோட சேர்ந்து பார்க்கலாமா? யாகாவார் ஆயினும் நா காக்க, காவாக்கால் சோக அப்பர் சொல்லிழுக்கு பட்டு. இந்த குறளை கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். ஒருத்தர் பேசிட்டே இருக்கார். அப்போ அவர்கிட்ட திருவள்ளுவர் சொல்றாரு, யாகாவார் ஆயினும் நா காக்க. யாரா இருந்தாலும் நா அப்படின்னா நாக்கு இல்லையா, நாக்க காப்பாத்திக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஆள் கேட்குறாரு திருவள்ளுவரை பார்த்து, காவாக்கால், நான் பேசாம இருக்க மாட்டேன், என் நாக்க நான் கண்ட்ரோல் பண்ணலன்னா? அதுக்கு திருவள்ளுவர் பதில் சொல்றாரு, சோக அப்பர் சொல்லிழுக்கு பட்டு. நமக்கு நம்ம பேசுறதுனாலேயே, நம்ம வாயை திறக்கிறதுனாலேயே துன்பம் வந்துடும். இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது கதை புக். நான் கீதா.